Welcome to JM Students Education. In the video, we will talk about the 11th Standard Accountancy, Unit 7, Sum number 7. Prepare triple column cash book of Rahim from the following transaction 2017 February 1. Cash in hand 25,000, cash at bank 10,000. So, இப்போ இது என்னது நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம என்ன எழுதுவோம், இங்க ஓவர் டிராஃப்ட்லாம் எதுவும் கிடையாது, இது வந்து பேங்க் பேலன்ஸ் தான். அப்ப இது ரெண்டுமே நம்ம எந்த சைடுல எழுதணும், டெபிட் சைடுல எழுதணும், டு பேலன்ஸ் brought down. So முதல் ஹெட்டிங்ஸ் எழுதலாம், in the books of Rahim 3 column cash book with bank and discount. Date, receipt, LF, discount allow, cash bank, date, payments, LF, discount received, cash bank and rupees. 2017 February 1, 2 balance brought down, cash column la 25,000, bank column la 10,000. February 5, water purifier purchased for office use by check. So water purifier purchased, it's a payment. So payment side la February 5, water purifier by check nu solirukanga. Appo amount நம்ம எந்த காலம்ல எழுதணும், bank column la எழுதணும். So amount 8,000 in bank column. Goods February 6, purchased goods for cash. Purchase பண்ணும்போது it is also a payment. அப்ப payment side la by purchases February 6, by purchases account, cash column la amount 9,000. ஏனா goods purchased for cash ன்னு கொடுத்திருக்காங்க. So cash column la 6,000. February 8, received cash from Daniel. Received cash from Daniel னா இது எந்த சைடு வரணும், receipt சைடுல வரணும். அவங்க cash check bank பத்தி எந்த இன்ஃபர்மேஷன்ல அப்ப cash column la தான் amount எழுதணும். So amount எவ்வளவு 9,900, discount allowed to him 100. So 8 to Daniel account, cash column la 9,900, discount column la 100. So February 10, check received for goods sold and deposited in the bank. Check received, goods sale பண்ணதுக்கான check receive பண்ணிருக்கோம். அப்ப அது receipt, deposited in the bank. So check receive பண்ணி bankல போட்டாச்சு. அப்ப amount நம்ம எந்த columnல போடணும், bank column la போடணும். இப்ப 2 sales account, bank column la 40,000. February 12, paid to Amala by check 14,500, discount received from her 500. Paid to Amala. அப்ப இது வந்து என்னது payment, paid by check னு கொடுத்திருக்காங்க. அப்ப அமௌண்ட் நம்ம எந்த காலம்ல எழுதணும், பேங்க் காலம்ல எழுதணும். So payment side la 12 by Amala account, bank column la 14,500 and discount column la 500. February 13, paid transport charges by cash amount 5,000. அப்ப paid na payment தான். So 13 by transport expenses, transport charges, cash column la amount 5,000. February 14, withdraw cash from bank for office use. So office use ன்றத தனியா வச்சிருங்க, withdraw cash from bank. பேங்க்ல இருந்து கேஷ் என்ன பண்றோம், withdraw பண்றோம். ஆக்சுவலா இது என்ன என்ட்ரி, அப்போ கான்ட்ரா என்ட்ரி. இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி வரணும் நமக்கு, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா கேஷ் என்ன பண்றோம், வித்ட்ரா பண்றோம், கேஷ் ரிசீவ் பண்றோம், அதனால கேஷ் எதுல வரணும், டெபிட்ல வரணும். ஸோ இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அப்ப இது கான்ட்ரா என்ட்ரி. ஸோ டு பேங்க் போட்டுட்டு கேஷ் அக்கௌண்ட்ல என்ன பண்ணணும், அமௌண்ட் எழுதணும். ஸோ அமௌண்ட் எவ்வளவு 20,000. ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் கான்ட்ரா என்ட்ரி, கேஷ் காலம்ல அமௌண்ட் 20,000. இப்போ பை கேஷ் அக்கௌண்ட் எழுதிட்டு பேங்க் காலம்ல 20,000. பை கேஷ் அக்கௌண்ட் கான்ட்ரா என்ட்ரி, பேங்க் காலம்ல 20,000. நெக்ஸ்ட் February 24, check received from Kumar and deposited into bank. Check received from Kumar. அப்ப குமார் கிட்ட இருந்து செக் ரிசீவ் பண்ணிருக்கோம், deposited into bank. So bank column தான் அமௌண்ட் எழுது 15,000. So receiptல to Kumar account, bank columnல 15,000 எழுதியாச்சு. அடுத்தது 28 February 28, குமார் செக் டிசோனர்ட். டிசோனர்னா என்ன அர்த்தம், செக்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ, செக் வந்து அவங்களோட சைன் வந்து அவங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருந்தாலோ என்ன பண்ணுவாங்க, அந்த செக் என்ன பண்ணிடுவாங்க, டிசோனர் பண்ணிடுவாங்க. தட் இஸ் அந்த செக்குக்கான அமௌண்ட் நமக்கு டெபாசிட் பண்ண மாட்டாங்க, செக்கை திருப்பி கொடுத்துருவாங்க. செக்கான பணத்தை கொடுக்க மாட்டாங்கன்னா அந்த செக் என்ன சொல்லுவாங்க, டிசோனர் செக்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு என்ன என்ட்ரி எழுதணும், அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி எழுது. இங்க நம்ம ரெசிப்ட் சைட்ல போட்டோமா, இப்ப அது என்ன பண்ணணும், அப்படியே பேமெண்ட் சைட்ல எழுதணும். ஸோ பேமெண்ட் சைட்ல 28 by குமார் அக்கௌண்ட். ஸோ பேங்க் காலம்ல தானே, ஸோ பேங்க் காலம்ல 15,000. ஏன்னா இப்போ செக் டெபாசிட் பண்ணிட்டோம், நம்ம பேங்க் காலம்ல போட்டோம், செக் அதுக்கான அமௌண்ட் டெபாசிட் ஆகல, டிசோனர் ஆயிடுச்சு, அதனால அது திரும்பி தானே வந்துடும், அதனால நம்ம பேமெண்ட் அக்கௌண்ட்ல எழுதுறோம். புரிஞ்சுதா, அவ்வளவுதான். ஸோ எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம இங்க போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்,
பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பண்ண போறோம். கேஷ் காலமை பேலன்ஸ் பண்ணலாம். எப்பவுமே நம்ம டிஸ்கவுண்ட் காலமை பேலன்ஸ் பண்ண மாட்டோம், டோட்டல் அப்படியே எழுதிடலாம். கேஷ் காலம் பேலன்ஸ் பண்ண போறோம். கேஷ் காலத்தோட டெபிட் சைடு ஆட் பண்ணா 54,900, கிரெடிட் சைடு ஆட் பண்ணா 14,000 இருக்கு. ஸோ 54,900 14,000 மைனஸ் பண்ணா 40,900. இந்த சைடு டோட்டல் கம்மி, கிரெடிட் சைடு. ஸோ கிரெடிட் சைடுல பேலன்ஸ் கேரி டவுன் 40,900. ஸோ அதே மாதிரி பேங்க் காலம் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண போறோம். பேங்க் காலமோட டெபிட் சைடு டோட்டல் வந்து 65,000 அந்த கிரெடிட் சைடு நம்ம ஆட் பண்ணோம். கிரெடிட் சைடோட டோட்டல் வந்து நமக்கு 57,500. 65,000 வந்து 57,500 மைனஸ் பண்ணா 7,500. ஸோ அதை நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிடும் 7,500. ஸோ அதுக்கப்புறம் தான் டோட்டல் இந்த சைட்ஸ் நம்ம டோட்டல் போட்டு டேலி பண்றோம். பண்ணிட்டு பேலன்ஸ் கேரி டவுன் இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட்டோட பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொண்டு வரணும். ஸோ பிப்ரவரி அடுத்து மார்ச் 1 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். கேஷ்ல 40,900, பேங்க்ல 7,500. தட்ஸ் இட். தேங்க்யூ.